எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஏதோ செவுத்துல கிரிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து அவள் கழுத்தை அவளே அறுத்துக்கிட்டு செத்து போகிறான். அதை வீடியோ வேறு எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணுறான். அப்போ தான் டைட்டில் கார்டு போடுறானுங்க. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. கிளம்புற வழியில் ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோயினும் சேர்ந்தே ஸ்கூலுக்கு போகிறாங்க. 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரியே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. இந்த ஃப்ரெண்டு பையன் நேற்று நடந்த டெஸ்ட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் எப்படின்னு கேட்குறப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி கிரிகோன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்கும்ன்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க. அந்த ஃப்ரெண்டு பையன் ஏதோ ஒரு நர்வஸாகவே இருக்கான். அவன் கை கால்லாம் உதறுது. ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு தெரியல. டக்குன்னு என்னாச்சு, அவன் கை கால்லாம் யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணுறான். டக்குன்னு கத்தி எடுக்கிறான். அவனே குத்திக்க போகிறான். இதை பார்த்து நம்ம பசங்கள்லாம் கத்துறாங்க, அப்படிலாம் பண்ணாதரா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் எதுவுமே அவன் காதில் வாங்குற மாதிரி தெரியல. டக்குன்னு நம்ம ஹீரோயினையும் அதே கத்தியால் குத்த போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ஷாட் அடித்து தப்பிக்கிறாங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டு பையன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அதில் டைமர் வெறும் 27 செகண்ட் தான் காட்டுது. அவன் கழுத்தை அவனே அறுத்துட்டு செத்து போகிறான். அந்த டைமரும் 0க்கு வருது.